ஹாய் ஹாய்ஸ், இது உங்கள் அபி குக்கிங். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பிரியாணி தாங்க, ரொம்பவே சுவையான பிரியாணி. எப்படி குக்கரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஸ்லைஸாக வெட்டணும். வெங்காயம் நீங்கள் வெட்டும்போது எப்படி வெட்டுங்கன்னா, அது சின்ன சின்னதாக வெட்டும்போது என்ன ஆகும்னா பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை வெங்காயத்தை போட்டாச்சு. 2 வெங்காயம் நான் வெட்டியிருக்கிறேன். நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கோங்க. அதை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை நல்லா வதக்கணுங்க. மீடியம் தீயிலையே வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி அது வந்து இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக அந்த ரோஸ் கலரில் அந்த இடத்துல வெங்காயம் பூரா வர மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளியை வந்து ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்காம நார்மலாக சேர்த்திங்கன்னா அதை பிரியாணியுமே இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 தக்காளி போட்டு அதுவுமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியும் போட்டு வச்சுருக்கிறோம் இடித்து, அதையும் போட்டு நல்லா அடியில் வந்து அது ஒட்டும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டு அந்த அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தீயை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதை பார்த்திங்களா, அடியில் அந்த இது வந்து ஒட்டிரும் பார்த்துக்கோங்க, அந்த பூண்டு இதெல்லாம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இஞ்சி போட்டோம்னா அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, இது எல்லாத்தையுமே போட்டு அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இது கூட அது ஓரளவுக்கு நல்லா வதங்கவும், வதங்கி வரட்டும். நல்லா மீடியம் தீயிலே வச்சு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா அடியில் பிடிக்காத மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம கறியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கறியை வந்து இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அதையும் இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாரெல்லாம் அது கூட இறங்குற மாதிரி நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த இது கூட. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பொடி, நான் வந்து 1 பாக்கெட்டுக்கு பாதியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அரிசிக்கு தக்கன நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பாதி பொடி தான் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிரை போட்டிருக்கேன். தயிரை வந்து ப்ராய்லர் கோழியை நம்ம வந்து சமைக்கும்போது நினச்சிக்கோங்களேன், அதோட சூட்டை வந்து தணிக்கிறதுக்காண்டி தான் அதை நம்ம வந்து தயிரை ஊற்றுறது. இப்போ வந்து நான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கிட்ட ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சமே தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டான அளவு 1.5 கப்பு அதை ஊற்றினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற்றினீங்கன்னா குழஞ்சிரும். அதனால் கரெக்டான பதத்திலே ஊற்றி இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசியும் போட்டாச்சு. அதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா இதெல்லாம், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் அரிசி. அதுக்கப்புறமா நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் கிட்ட வச்சுட்டு, விசில் வந்ததுக்கு ஒரு 3 விசில் மட்டும் வச்சுக்கிடுவோம். நல்லா மூடி வச்சுருங்க விசிலு. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இந்த டைமில் தான் நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க பிரியாணி.